அடுத்த சில பல வருடங்களுக்கு உலக கிரிக்கெட்டையே ஆட்டி படைக்க போகும் ஆஸ்திரேலியாவோட அடுத்த தலைமுறையான கிரிக்கெட்டர் இன்னைக்கு அவங்க மூலமா ஒரு சூப்பரான ஒரு விக்டரி சீரீஸையும் வின் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி இந்த திருப்பாச்சி அருவால பாட்டு இருக்குல்ல, அதில் வர லிரிக்ஸ் எல்லாம் திரும்ப இந்த விக்டரியில் இருக்கக்கூடிய டீம்ஸுகளுக்கு பக்கவா பத்தும் பொருந்துற மாதிரியான ஒரு விக்டரி அது அமைஞ்சிருக்குது. இந்தியன் டீம் பக்கம் வருவோம், ஒரு தகுதியான ஒரு டீம் இந்த தோல்விக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் சொதப்பி இந்த மேட்சை தோத்துருக்குறாங்க. அதான் சொல்லுவாங்க, தோல்விக்கு தகுதியான ஒரு டீம் இந்தியா. அதாவது ஆஸ்திரேலியா வெற்றிக்கு தகுதியாக எனக்கு தெரியல, பட் ஆனால் இந்தியா வந்து தோல்விக்கு தகுதியான ஒரு டீம். மொத்தத்தையும் நான் எங்கேயே பேசிடக்கூடாது, நான் நிறைய பேச வேண்டியது இருக்குது. கில்லோட கேப்டன்சி, ஹர்ஷித் ராணாவோட பவுலிங்கு, அதுக்கப்புறம் பிளேயிங் லெவலில் ஒரு குல்தீப் இருந்துட்டு தான் என்ன நடந்திருக்கும், இப்படி நிறைய விஷயம் பேசுவோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க கருத்து என்ன, இந்தியா தோத்ததுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? 3 காரணம் நீங்க சொல்லுங்க, நான் சொல்ல போறேன். வீடியோக்குள்ள போலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனா நோ பால் போட்டா 7 பால் போடு. ஐபிஎல் பாப்பியா? ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த கிளாஷ் ஆஃப் டியூஸ்ல இந்தியா டூர் ஆஃப் ஆஸ்திரேலியா 2025 ஆடிலைல நடந்து முடிஞ்ச ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா செகண்ட் ஓடிஐ மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ இந்த ஸ்பெஷல் கிரிக் ஆனந்தா ஷோல பார்க்க வந்திருக்கிறீங்க. ஒரு பக்கம் ஸ்மிருதி மந்தானா 100, பிரித்திகா ராவல் அவங்க ஒரு பக்கம் 100 அடிச்சாங்கன்னா படம் வரைஞ்சி காமிக்கிறாங்க இந்தியன் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல. மஸ்ட் வின் மேட்ச் அது உமன்ஸ் வேர்ல்டு கப் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் முடிஞ்சால் பார்க்கணும்னா பாருங்கள், நல்லா போயிட்டு இருக்கு மேட்ச். சரி, ஓகே, நம்ம ஆடிலைல் மேட்சுக்குள்ள நம்ம வருவோம். ஃபர்ஸ்ட்டு இந்தியா தோத்ததை வச்சு பேசும்போது அதுலேயே ஆஸ்திரேலியா ஜெயிச்சதை ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்தியா வந்து நான் சுற்றிலாம் வலிச்சலாம் இல்லை, ஸ்ட்ரைட்டாகவே நான் போகிறேன். இந்தியா பேட்டிங்கில் மாதிரி கில்லு, ஐயோ இந்த பிச்சில் வந்து நாளைக்கு முன்னாடி ஏதோ மழை பெஞ்சுதான், நல்லா மழை பெஞ்சிருக்கு. என்னடா எதிர்பார்த்ததை விட இங்கே மாய்ஸ்சர் அதிகமாக இருக்கு, இங்கெல்லாம் மேட்ச் நடந்ததுன்னா டீமோட ஸ்கோரே ஒரு 10-20 தாண்டாது போலையே. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க இந்த டெக்னாலஜியா அப்படின்னு சொல்லுவாங்களே, இந்த யூவி லைட்ஸ் இருக்குல்ல, அதை வந்து இந்த விக்கெட்ஸ் மேலே நீ வச்சு அதன் மூலமாக ஒரு 20 டிகிரி செல்சியஸில் வந்து வெப்பம் வருமா, அதனால பிச்சில் இருக்கக்கூடிய இந்த மாய்ஸ்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காயுமா. ஆனால் இன்னைக்கு பிச் ரிப்போர்ட்ல என்ன சொன்னாங்கன்னா, அந்த அளவுக்கு அவங்க நினைச்ச அளவுக்கு அது காயலை, கொஞ்சம் மாய்ஸ்சர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யூஸ்வலாக இருக்கக்கூடிய ஆடிலைட் விக்கெட்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் இனிஷியலாக இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் ஹார்டாக இருந்தாலும் பேட்டுக்கு வரும், பெருசாக ஸ்கோர் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆடிலைல் பொறுத்த வரைக்கும். ப்ளஸ் நம்ம பிச்சோட டைமென்ஷன்ஸை பற்றிலாம் சொல்லியிருந்தோம். யூஸ்வலாக ஆடிலைலில் நல்லா பேட்டிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் இந்த மழை, அதுக்கப்புறம் இந்த யூவி லைட்ஸு, ஸோ இதெல்லாம் வச்சு பண்ணும்போது நான் சொன்னால் கொஞ்சம் மாய்ஸ்சர் இருந்ததுன்னு. இந்த ரோஹித் சர்மா ஆடினார் பார்த்தீங்களா, அந்த ரோஹித் சர்மா ஒரு கேம் ஆடும்பொழுது இந்த பக்கத்தில் ஒரு கில்லும் எனக்கு என்னமோ கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கணுமோ, அட்டாக் பண்ணியிருக்க தேவையில்லாமல் போயிருக்க வேணாமோ. ஏன்னா கொஞ்ச நேரம் நின்று சர்வை பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கிரிட்டோட ஆடி அப்புறம் பின்னாடி ஸ்கோர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கிறோம். கில்லு போனார். உடனே விராட் கோலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் அவுட் சைட் ஆஃப் பால் பிளான் பண்ணுவாங்க நினச்சிட்டே வந்து நேராக வந்த பாலை எல்பிடபிள்யூ வாங்கினார். எல்பிடபிள்யூ காலியானார் 2வது டக்கு. ஸோ இனிஷியலாக 2 விக்கெட் போச்சு. இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மாவும் ஸ்ரேயாஸ் ஐயரும் 100 ரன் பார்ட்னர்ஷிப் அடித்தாங்க. இல்லை, ஓவராலு 300 பால் இந்தியா பேட் பண்ணாங்க, 160-150 பால் கிட்டத்தட்ட வந்து டாட் பால், பாதிக்கு பாதி டாட் பால் வச்சுருக்காங்க. பட் நீங்கள் மேட்ரான்ஷாவும் இந்த பக்கம் ஷாட்டோ கோன்லி இவங்கெல்லாம் விளையாடும்போது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சிங்கிள்ஸ் டபுள்ஸ் ஓடிட்டே இருந்திருப்பாங்க. 1-2 கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க, 2-3 கன்வெர்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ரோஹித் சர்மா ஸ்ரேயாஸ் ஐயரை கூப்பிட்டு திட்டி இருந்திருப்பாரு, இங்கெல்லாம் ஒரு ரன் எடுத்துருக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி திட்டி இருந்திருப்பாரு. ரோஹித், ஸ்ரேயாஸ் ஐயர் அவங்கள இன்னிங்ஸில் வந்து, அதாவது அவங்க பார்ட்னர்ஷிப்பில் வந்து பெருசாக சிங்கிள்ஸ் டபுள்ஸ் இல்லை. ஸோ ஆல்ரெடி இந்தியா வந்து இன்றைக்கி வந்து 264 அடிச்சிருந்தாலும் நான் சொல்லுவேன் ஒரு 20-30 ரன் கம்மின்னு சொல்லுவேன். இல்லை 20-30 கூட இல்லைங்க, இந்தியா வந்து எனக்கு தெரிஞ்ச 50 ரன் கம்மி. இப்போ ஸ்ரேயாஸ், ரோஹித் இவங்க 2 பேரும் ஓடாமல் இருந்த ஒரு 20 ரன் பின்னாடி வந்து பார்த்தா அந்த லோவர் மிடில் ஆர்டர் இருக்கிறாங்கல்ல அவங்க, அதாவது நான் கேஎல் ராகுல் சொல்ல, கேஎல் ராகுல் ஒரு 20 ரன்ஸ், இதெல்லாம் நீங்கள் ஷார்ட்டேஜாக இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். கோலி கூட இல்லை, அந்த விக்கெட் இறந்து விட்டுருங்க. பட் நாங்கள் ரன்னிங் பிட்வீன் விக்கெட்டில் இல்லாததும் கீழே லோவர் மிடில் ஆர்டரில் ஆடாமல் போனதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா எனக்கு என்னமோ அங்கேயே ஒரு மாதிரி ஜெயிச்சிடலாம்ப்பா அப்படிங்கிற டார்கெட்டை இந்தியா போடலை, ஃபைட்டபிள் டார்கெட் தான் போட்டாங்க. இன்கேஸ் இது வந்து ஒரு டேவிட் வார்னரோ இல்லை ஸ்மித்தோ இருந்திருந்தாங்கன்னா கதையை வேற, ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக முடிச்சுட்டு போயிருந்துருப்பாங்க. ஸோ இந்தியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒன்றும் அவ்வளோ பெட்டராலாம் எனக்கு என்னமோ இருந்த மாதிரி எனக்கு தெரில. இப்போது நம்ம 265 ரன்னு டார்கெட், மார்க்ஸை ஈஸியாக எடுத்தாச்சு, டிராவல் எடுத்தாச்சு, விக்கெட்ஸ் ஓகே ஏர்லியாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒன்று சொல்லுவேன், எனக்கு கில்லோட அந்த பவுலிங் ரொட்டேஷனில் எனக்கு கேள்வி இருக்குது. ஆக்சுவலி பிளேயிங் லெவலில் ஒரு பிரச்சனை, அது உங்களுக்கு நல்ல அதை பற்றி நான் கொஞ்சம் பின்னாடி பேசுகிறேன். பட் இருக்கக்கூடிய இந்த பவுலிங் அட்டாக் இந்த டீமை வச்சு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, சுந்தரை வந்து ஒரு ஓவர் போட்டு கட் பண்ணாங்க. ஸோ ஆல்ரெடி ஜாம்பாக்கு ஒரு 4 விக்கெட் வந்துச்சு, ஓகேங்களா. அண்ட் சுந்தரை நீங்கள் டீமில் எதுக்கு எடுத்துருக்கிறீங்க, நிதிஷ்குமார் ரெட்டி நீங்கள் டீமில் எதுக்கு எடுத்துறீங்க? சரி சொல்லலாம், நிதிஷ்குமார் ரெட்டி இப்போ ஹர்திக் பாண்டியா இல்லை,
இப்போ நிதிஷ்குமார் ரெட்டியை வந்து ட்ரை பண்ணி பார்க்குறோம். இன்கேஸ் 2027 வேர்ல்டு கப் வரைக்கும் ஹர்திக் பாண்டியா ஃபிட்டு இல்லை படுகிறாரு அப்படின்னா அந்த இடத்துல நாங்கள் வந்து நிதிஷ்குமார் ரெட்டியை தான் கொண்டு வரவங்க வந்து நிதிஷ்குமார் ரெட்டியை இன்னைக்கு யூஸ் பண்ண விதம் சரி. எனக்கு அந்த இடத்துல நிதிஷ்குமார் ரெட்டியை கொண்டு வரணுங்கிறது ஒரு ஓவர் கட் பண்ணியிருக்கலாங்க, இல்லை 2 ஓவரோட கட் பண்ணியிருக்காங்க. 3வது ஓவர் போகிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி குஷனில் உட்காந்துட்டு அவரை ஜாலியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி அவரை ஷார்ட்லாம் செம்மையாக அடித்தார். அதாவது வாஷிங்டன் சுந்தரை கட் பண்ணிட்டு நிதிஷ்குமார் ரெட்டியை வந்து கொண்டு வந்தது பிரச்சனை இல்லைன்னு கூட வச்சுக்கோங்க. அவரோட ஓவர்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணதுல தான் அங்கே பிரச்சனை. அதுக்கப்புறம் சுந்தரை அவங்க கண்ணில் காமிக்கவே இல்லை. பட் சுந்தரை கொண்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு விக்கெட் விழுந்தது. நீங்கள் கரெக்டாக கவனிச்சுருப்பீங்க நான் நினைக்கிறேன். சுந்தரை கொண்டு வந்ததுக்கப்புறம் விக்கெட் கடைசியாகவும் வருது. ஸோ சுந்தர் எனக்கு என்னமோ சரியாக பயன்படுத்தலை. கில்லோட பவுலிங் ரொட்டேஷன்லையும் பிரச்சனை இருந்துச்சு. அப்புறம் ஹர்ஷித் ராணா எந்த கிரவுண்டில் விளாட்றோம், கிரவுண்டில் டைமென்ஷன் என்ன, அந்த கிரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி போடணுங்கிறது ஒன்று இருக்குது. ஹர்ஷித் ராணா எனக்கு தெரியும், அவரோட ஸ்பெஷாலிட்டியே 140 km/h ஷார்ட் பால்ஸ் நல்லா போடுவார், நெயில் போடுவார், ஸ்லோ ரன் போடுவார், கஷ்டம். ஸோ அவர் வந்து டிராவிஸ் ஹெட் எடுத்தார், பாராட்டுக்கள். ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆமாம் மேத்யூ ஷாட்டுக்கு ஷார்ட் பால் போட்டு எடுத்தார், பாராட்டுக்கள். ஆனால் அவரோட ஓவரில் தொடர்ந்து ஒரு 4 போயிட்டே இருக்கும். அதுவும் போன மேட்ச் இல்லாமல் இந்த மேட்ச்சில் கவனிச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய இன்கன்சிஸ்டண்டாக புவர் டெலிவரிஸ் போகிறாரு. அந்த ஸ்லோவர் ஷார்ட் பால்ஸ் ஆல்ரெடி ஷார்ட்டோட பேட்லேருந்து பட்டு 4 போச்சு. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஷார்ட் பால் போடுறாரு, ஒரு கோன்லிக்கோ ஒரு ஓவனுக்கோ போடும்போது அவங்க பிரித்து மேய்ஞ்சாங்க. சரி, ரோஹித்துக்கு 2 ஷார்ட் பால் தான் ஓவன் போட்டார். அதுக்கப்புறம் எங்கே ஷார்ட் பால் போட்டாங்களா? கிடையாது. ஒருத்தவங்க அந்த அதாவது இதில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அதை காட்டவே கூடாது. பட் ஹர்ஷித் ராணா டைமென்ஷன்ஸுக்கு அதாவது சைட் பவுண்டரி சின்னதுன்னு தெரிஞ்சும் அவர் அதுக்குள்ளே போகிறாரு. சரி, இங்கே கில்லோட கேப்டன்சியில் நான் திரும்ப சொல்கிறேன், ஹர்ஷித் ராணா விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அடுத்த ஓவர் ட்ரை பண்ணுறீங்களா? விக்கெட் விடுது ஓகேங்களா. சில இடத்துல பாலுக்கு ரன்னுக்கும் ஒரு மாதிரி பெரிய கேப் இல்லாத அளவுக்கு போயிட்டு இருக்குது. அப்படியே வின்னுங்கிறது அப்படியே இந்தியன் டீம் பக்கமும் வருது. ஸோ இப்படி இருக்கிற நேரத்தில் ஹர்ஷித் ராணா விக்கெட் எடுக்கிறாரு, ஆனால் ரன்னை கொடுக்குறாரு. இல்லை இப்போ வேணாம், இந்த நேரத்தில் வேற யாராவது கொண்டு வரலான்னு போகும்போது பண்ணியிருக்கலாம். ஆனால் கில்லு வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் அவருக்கு ஒரு 2 ஓவர் கொடுத்து போடுறாரு. ஹர்ஷித் ராணா திரும்ப அதே தப்பு பண்ணுறாரு. ஸோ கேப்டன்சிலாம் பிரச்சனை. ஸோ கேப்டன்சி அதாவது கில்லோட கேப்டன்சி இன்னைக்கு அவ்வளோ சுமாராக்கும் கீழே தான் இருந்துச்சு. நிதிஷ்குமார் ரெட்டி பவுலிங் இப்போ எதுக்குப்பா நிதிஷ்குமார் ரெட்டி எடுத்திருக்காங்க? இப்போ குல்தீப் யாதவ் இருந்திருந்தாவது குல்தீப் யாதவ் இடத்துல வேற யாராவது இப்போது நான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது, ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட். ஏன்னா இப்போ தான் டெஸ்ட் ஆடிட்டு வந்தாங்க, உடனே ஆஸ்திரேலியா ஒரு ஓடி சீரிஸ், உடனே அடுத்து T20 எனக்கு வேணும் குல்தீப் யாதவ். இது முடிஞ்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஆரம்பிக்குது. இப்படி அதுக்கப்புறம் அது ஓடி வருது, T20 வருது, இப்படின்னு எல்லா இடத்துலையும் நான் குல்தீப் யாதவை ஆட வைக்க முடியுமா? ஸோ அப்படிங்கிற கேள்வி எனக்கு புரியுது. பட் ஒரு விஷயத்தை நான் அதில் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. நிதிஷ்குமார் ரெட்டியும் நீங்கள் வேறு வழியில் நீங்கள் பயன்படுத்தி ஆகணும் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க போகிறாங்க. நிதிஷ்குமார் ரெட்டியும் நான் ஹர்திக் பாண்டியா இல்லாத நேரத்தில் நம்மளை பயன்படுத்தி யூஸ் பண்ணி பார்க்கணுங்கிறது புரியுது. ஆனால் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு பேட்டிங்கும் முன்னாடி அனுப்ப மாட்டுறாங்க, பவுலிங்கும் அந்த அளவுக்கு கிடைக்க மாட்டேங்குது. கிடைச்சாலும் ஒரு கொஞ்சம் சொதப்பவும் சேராரு. அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இல்லை சுந்தரை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். இல்லை சுந்தரை மேபி வந்து பார்த்தீங்கன்னா உட்கார வச்சுட்டோ ஒரு குல்தீப் யாதவுக்கு போயிருக்கலாமோ. இல்லைங்க, இங்கே வந்து பிளேயருக்கு ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட்னு ஒரு பிரச்சனை சிக்கிறாங்க, அண்ட் ஃபியூச்சர் பிளேயரையும் நம்ம ரெடி பண்ணணுங்கிற இடத்துல சிக்கிறாங்க. ஆனால் அந்த ஃபியூச்சர் பிளேயர்ஸ் எங்கே சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் ஒரு பிரச்சனையாக இருக்குது. இப்போ நிதிஷ்குமார் ரெட்டி இன்னைக்கு நல்லா பண்ணியிருந்தாருன்னு வைங்களேங்க, அதாவது பவுலிங்லேயோ கொஞ்சம் பேட்டிங்லேயோ பண்ணியிருந்தாருன்னு வைங்களேன், இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையே இல்லை. அதாவது ஒரு விக்கெட் எடுத்து தான் நீங்கள் மேட்சே வேறு, அவர் ஒரு 20 ரன் அடிச்சிருந்தாருன்னா நீங்கள் மேட்சே வேறு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பக்கமும் தப்பு நடந்திருக்கு. பட் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஆகணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இங்கே பாருங்களேன், நான் ஃபியூச்சர் உருவாக்குறேன், 2027 தான் ஓடி வேர்ல்டு கப் இருக்குது, இந்த கதை சொன்னாலும் பட் அவங்களுக்கும் அதாவது ஆஸ்திரேலியாவுக்கும் 2027 ஓடி வேர்ல்டு கப்பு இன்னும் 2 வருஷம் இருக்குது. இவங்களாம் யங்ஸ்டர்ஸ். பட் இந்த யங்ஸ்டர்ஸ் நின்று ஸ்டாண்ட் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. இல்லை ஷாட்டுக்கு சிராஜ் ஒரு கேட்ச் விட்டது புரியுது, அக்ஷர் பட்டேல் விட்ட கேட்ச் புரியுது, ஸோ அங்கேருந்து எடுத்துகிட்டு போனாங்க புரியுது. ஆனால் அதை தவிர்த்து அவங்க வேறு எங்கே சான்ஸ் கொடுத்தாங்க? கிளியராக இருந்தாங்களே, தெளிவாக இருந்தாங்களே. ஓவனுக்கு வந்து எங்கேயாவது பதட்டம் இருந்துச்சா? ஐயோ புதுசாக இருந்தாங்க அப்படிலாம் இல்லை, நீ போட்டியாக அடிப்ப. சிராஜ் அடித்தார், அக்ஷர் பட்டேல் அடித்தார், ஹர்ஷ்தீப் சிங் அடித்தாங்க, எல்லாரையும் போட்டு ஒரு வழி பண்ணாங்க, துவம்சம் பண்ணாங்க. அவங்க கிட்ட அந்த பயமேல ஒரு மாதிரி கிளாரிட்டியாவே அவங்க இருந்ததை பார்க்க முடியுது. அப்புறம் எங்க பாருங்க, அங்க வந்து ஒரு பெரிய விஷயம்னா ஜோஷ் ஹேசல்வுட் ஒரு பக்கம் ஸ்டார்க் சரியா போறாரு இல்லையோ, நான் சரியா போடுவேன் அப்படின்னு ஒரு பக்கம் எக்கனாமிக்கலா இருந்துட்டு, இன்னொரு பக்கம் ஜாம்பா விழுந்துச்சு, ஜாம்பாவுக்கும் அடி விழுந்துச்சு. ஆனா ஜாம்பா கரெக்டா பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணுவாரு. அதாவது ஸ்ரேயாஸோட விக்கெட், KL ராகுல் இருந்தா கொஞ்சம் 2 பேருக்கு தைரியமா அடிப்பாங்க, விக்கெட் போகுது. அக்ஷர் பட்டேலோட விக்கெட் கரெக்டா எடுக்கிறாரு. இப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் ஒருத்தர் 2 லீக் பண்றாரு, இன்னொருத்தர் எக்கனாமியா போறாரு, இன்னொருத்தர்
ரன் கொடுத்தா விக்கெட் எடுக்கிறாரு. இப்போ ஹர்ஷித் ராணா கிட்ட பிரச்சனை என்னன்னா விக்கெட் 4 விக்கெட் 5 விக்கெட் எடுத்துனா ஓகே அந்த 60 ரன் 70 ரனுக்கு, பட் ரன்னும் கொடுக்குறாரு, ஒரு 2 விக்கெட் தான் எடுக்கிறாருங்கும் போது தாங்க பிரச்சனை ஆகுது. இன்கன்சிஸ்டண்டா இருக்கிறாரு. நிறையக்கு ஒரு ஒர்க் பண்ணணும். இவங்க எதிர்பார்த்த அவுட்புட் வரலன்னு வைங்களேன். இப்போ போர்டிய மார்க்கில் இவ்வளவு பேக் பண்றாங்க, கம்பீர் இவ்வளவு பேக் பண்றாருங்கிறதுலாம் அர்த்தமே இல்லாம போயிடும். அதாவது 264க்குலாம் இந்த பவுலிங் அட்டாக்குலாம் அது பத்தாது. பும்ரா இல்லாத மனசுல வச்சுட்டு ஆல்ரெடி ஒரு 20-30 ரன் கம்மி, இல்ல பும்ரா வேற இல்லைங்கும் போது எனக்கு என்னமோ ஒரு 60-70 ரன் ரொம்ப கம்மியோங்கிற மாதிரி சொல்லுவேன். சரி ஓகே, இந்த பிச்சுக்கு பார்க்கும்போது இந்தியா பும்ரா வித்தவுட் பும்ரா ஒரு 30-40 ரன் கம்மியா நான் பார்ப்பேன். சரிங்க, நீங்க வருண் சக்கரவர்த்தி 11 சேர்த்துருக்கலாம். வருண் சக்கரவர்த்தி 11 சேர்த்து சுந்தர நீங்க உட்கார வச்சுட்டு இப்போ சுந்தர் வந்து எப்படி இந்த பிக்சருக்குள்ள வராரு அப்படிங்கிறது எனக்கு புரியல. இங்க பாருங்க, ஆல்ரெடி ஒரு 7 பேர் பேட்டிங் வச்சிருக்கீங்க. இதுக்கு மேல உங்களுக்கு அப்போ சாக்ரிஃபைஸ் பண்ணா நீங்க ஒரு ஸ்பின் ஆல்ரவுண்டர் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஒரு பியூர் ஸ்பின்னர் நீங்க சேர்க்கணும். அது இங்க உங்ககிட்ட வந்து குல்தீப் யாதவ் வருண் சக்கரவர்த்தி இருக்காரு. வருண் சக்கரவர்த்தி இந்த ஓடிஸ்ல ஆட வச்சுட்டு குல்தீப் யாதவ் T20 ஆட வச்சுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட்டுக்கு அவர் போறாரு. ஸோ குல்தீப் யாதவ் அங்கே பயன்படுத்திட்டு இப்படி பயன்படுத்தலாமோன்னு எனக்கு தோணுது. பார்ப்போம். பட் பேட்டிங்கை சாக்கு போக்கு வச்சு குல்தீப் யாதவ் வெளில உட்கார வச்சாங்கன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். 11 பேரும் பேட்டிங் ஆனு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா அப்போ ஒரு பக்கம் தான் அப்படியே டைட்டானிக் கப்பல் முழுகிற மாதிரி எங்க முழுகுன்னு நான் சொல்லுவேன். ஓகே, இந்த மேட்ச் இந்தியா எதனால தோத்தாங்க அப்படிங்கிறத நான் நிறைய பேசியிருப்பேன். பேட்டிங் ரன்ஸ் சிங்கிள்ஸ் டபுள்ஸ் ஓடலை, கரெக்டான விக்கெட்ஸை விட்டாங்க, பார்ட்னர் பில்டு பண்ணி எந்த யூஸும் இல்லை. இன்னொரு பக்கம் பவுலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சரியான பவுலிங் நினைப்பு இல்லை, அந்த அளவுக்கு எக்ஸிகியூஷன் இல்லை, கேப்டன்ஸும் ரொம்ப ரொம்ப புவராக இருந்தது. ஸோ இந்த தோல்விக்கு எல்லாரும், அது கம்பீர், கில், இந்தியன் டீமோட பேட்டர்ஸ், பவுலர்ஸ் எல்லாரும் இதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு தான் ஆகணுங்கிறது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் வந்து மார்ஷோட பவுலிங் ரொட்டேஷன் நல்லா இருந்துச்சு கரெக்டாக. அதாவது ஒரு எண்டில் வந்து சம்திங் எனக்கு தெரில, 5 ஓவர் 5 பவுலர்ஸ் மிடில் ஓவரில் போட்டுருக்காங்க. எனக்கு என்னடா இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறது இருக்கு. எங்கேயாவது கவுன்லேயே தள்ளலாமா, எங்கேயாவது ஷார்ட்டை தள்ளலாமா, எங்கேயாவது ஹெட்டை தள்ளலாமா ஒரு பார்த்து ட்ரை பண்ணாரு. பட் ஓவர் மட்டும் 2 அடி சம்மரி அடிச்சாரு ரோஹித் சர்மா, அதை பார்க்க முடிஞ்சிச்சு. பவுலிங்கில் வந்து ஸ்டார்க் ஒரு பக்கம் லீக் பண்ணிட்டே இருந்தார், ஹேஷ்வுட் ஒரு பக்கம் நல்லா போட்டு, ஜாம்பை நல்லா போட்டோன்னே முடிஞ்சுப்பா நான் பார்த்துக்கிறேன், நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கத்தில் அது ஒரு பக்கம் நடந்துச்சு. பேட்டிங்கில் யங்ஸ்டர்ஸ் கையை தூக்கி இன்றைக்கி பேட்டிங் பண்ணாங்க. இன்றைக்கி ஷார்ட் அடித்த ஒரு டிரைவு ஷார்ட் வந்து இன்றைக்கி ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, லெக் சைடில் ஒரு ஷாட் ஒன்று அடித்தார். அதே போல் கோனலி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரும் டிரைவ் ஒன்று அடித்தார். அக்ஷர் பட்டேல் வந்து லெக் சைடில் ஒன்று அடித்தார். அதே போல் ஓவனும் அப்படி தான், ஓவன் நீ போடுறியாப்பான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோவாக இன்றைக்கி அவர் ஆனதை பார்க்க முடிஞ்சது. ஸோ ஜென்சி கையை தூக்கி கிளாஷ் ஆஃப் டியூட்ஸ் அப்படின்னு இந்த ஜென்சி படத்துக்கான டைட்டில் எடுத்து வச்சோம். அதை நீங்கள் கரெக்டாக ஆஸ்திரேலியன்ஸ் பிடிச்சி 2-0 வின் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இந்த மேட்சோட ரிவ்யூ இது. அப்புறம் வேறு சில விஷயங்கள் பேசணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், ரோஹித் சர்மா இது 2.0வா 3.0வா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ரோஹித் சர்மாவை நான் ஹிட்மேன் ரோஹித் சர்மா நான் பார்க்கல ஆடில் இல்லை. ஏன்னா ரோஹித் சர்மா நீ கவனிச்சுன்னா எக்கச்சக்கமான அடி அவர் வந்து அந்த பேடில் வாங்கிட்டே இருந்திருப்பாரு. அடி வாங்கி சர்வை பண்ணி ஹிட்மேன் அப்படிங்கிற டேக் அன்னைக்கு கழட்டி போட்டு, ஏன்னா பவர் பிளேல தலைவன் தடால் அடியாக அடிச்சு பவர் பிளே இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஸ்கோர் அடிச்சு கொடுப்பார்ல, அப்படி இல்லாமல் இன்னைக்கு ஒரு யங் கிரிக்கெட்டர் எப்படி ஆடுவாரோ ஓகேங்களா, யங் கிரிக்கெட்டர் அவர் இடத்துக்கு எப்படி ஆடுவாரோ ஓகேங்களா, டீமுக்காக எப்படி ஆடுவாரோ அந்த மாதிரி இன்னைக்கு வந்து ரோஹித் சர்மா கிட்ட ஒரு கிரிக்கெட் பார்க்க முடிஞ்சிச்சு. சாலிட் டிஃபென்சஸ் லீவ்லாம் இல்லைங்க, இன்னைக்கு வந்து அவர்கிட்ட இருந்து ஒரு ரொட்டேஷன்ஸ் பார்க்க முடிஞ்சிச்சு. கிடைச்ச பால் அவர் அடிச்சு ஆனாரு, ஒரு டெட்டர்மைண்ட் அவர்கிட்ட பார்க்க முடிஞ்சிச்சு. நான் இப்பயே சொல்றேன், நான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு கடந்த 3-4 வருஷத்துல பார்த்த ரோஹித் சர்மாவோ இல்லை நான் இத்தனை வருஷ காலத்துல இப்படி ரோஹித் சர்மா நான் பார்த்ததே இல்லை. அதாவது 50 அடிக்கிறதுக்கு ஒரு டைம் அவ்வளோலாம் எடுத்துக்கவே மாட்டாருன்னு கூட வச்சுக்கோங்களேன். இந்த அளவுக்கு டைம் எடுத்துக்கிட்டது கிடையாது. இப்போ ரோஹித் சர்மானா ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து 100 ரன் இருந்தாலும் சரிதான், 200 பக்கத்தில் போறான் அப்படின்னாலும் சரிதான், அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. பட் அப்படி இல்லாத ஒரு ரோஹித் சர்மா, வேற மாதிரியான ஒரு ரோஹித் சர்மா, ஒரு மாதிரி சீனியர் கிரிக்கெட்டர் ரோஹித் சர்மா நீங்க பார்க்க முடிஞ்சிச்சு. அப்புறம் ஒரு டைவ் ஒன்று போட்டாரு, கையில் ரத்தம் ஒன்று வந்துச்சு. எப்பா சூப்பர்பான ஒரு 73 ரன். பட் கொஞ்சம் ஸ்ரேயாஸ் கை கொடுத்துருந்து இன்னொரு பக்கம் வந்து ஸ்டார்க்கு அந்த பால் டவுன் லெக் சைட் போட்டாரு. அங்கே ஃபீல்டர் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு தலைவன் கிட்ட ஒரு 100 பார்த்துருக்கலாம் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ விராட் கோலி ரிட்டையர்ட் ஆக போறாரா அப்படிங்கிறது வந்து சோஷியல் மீடியாவில் இப்போ வரைக்கும் 10 எழுதிக்கிட்டு இருக்கேன். பேர்த்லையும் டக் அவுட்டு, இப்போ ஆடிலைலையும் டக் அவுட்டு. அதாவது ஆடிலைல் விராட் கோலி பிரித்து பார்க்கவே முடியாது. ஏன்னா அவரோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 100 ஆடிலைல தான் வந்துச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரே மேட்ச்சில் 2 இன்னிங்ஸில் டெஸ்ட்டில் 100 அடித்தது இங்கே தான் சொல்லிட்டு, அப்புறம் கேப்டன்ஸில் ஆஸ்திரேலியாவில் அவரோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இன்னும் இங்கே ஆடிலைல தான் வந்துச்சு. அப்புறம் ஆடிலைல அவர் வந்து ஓடி 100 வேறு அடிச்சிருந்துருக்காரு.
இப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடிலைட் விராட் கோலி பிரித்து பார்க்கவே முடியாது. விராட் கோலிக்கும் ஆடிலைடுக்கும் அவ்வளோ கனெக்ஷன்ஸ் இருக்குது. பட் இங்கே ஒரு டக் அவுட் ஆனவனே, ஸோ விராட் கோலி ஆடிலைட்னா நீங்கள் பெரிய ஸ்கோர் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, கம்பேக் கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தாங்க. டக் அவுட் ஆனார். அதுவும் எல்பிடபிள்யூல டக் அவுட் ஆன உடனே அவர் நடந்து போகும்போது ஆடிலைட் க்ரௌடுக்கும் விராட் கோலியும் மாதிரி ரொம்ப பிடிக்கும், க்ளோஸ். என்னாச்சு அப்படின்னா ஒரு அவுட் ஆகிட்டு நடந்து போகும்போது எல்லாரும் ஸ்டாண்டிங் ஓவேஷன் பண்ணாங்க. ஸ்டாண்டிங் ஓவேஷன் பண்ணும்போது இவரும் அக்னாலஜ் பண்ணாரு, தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி அக்னாலஜ் பண்ணாரு. உங்களோட பாராட்டுக்கு, உங்களை கைத்தட்டலுக்கு நன்றி அப்படின்னு ஒரு அக்னாலஜ் பண்ணிட்டு அவர் போகும்போது சோஷியல் மீடியாவில் ஒரு பேச்சு ஓடிட்டு இருந்தது, ஆஹா விராட் கோலியோட லாஸ்ட் ஓடிஐ மேட்ச் தானோ. ஏன்னா அஜித் அகர்கர் பேசும்போது இன்னும் 2 வருஷம் இருக்கு, ஸோ பார்த்துக்கலாம் அப்படின்னு பாசிட்டிவாக இல்லாமல் கொஞ்சம் பாசிட்டிவாக பேசாமல் இருக்கிறாரு. கோலி ஒருவேளை இந்த சீரீஸ் சரியாக ஆடலைன்னா அவ்வளோதான் தூக்கிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயமும் இருந்துகிட்டு இருக்கும்போது அவர் கை காட்டணும்னு நினச்சி எல்லாருமே கொஞ்சம் பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஆடிலையில் அது அவரோட கடைசி மேட்சாக இருக்குங்கிறதுனால தான் அவர் கை காமிச்சிட்டு போயிருந்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தெரியலை, பார்ப்போம். பட் இந்த ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்க மாட்டாருன்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. பட் ஒரு பக்கம் உமன்ஸ் வேர்ல்டுக்கு வேறு மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இங்கே இந்தியா மோசமான தோல்வி. ஃபஸ்ட்டு மேட்ச் மழை வந்துச்சு, 26 ஓவர்ஸ் ஆடினாங்க, இந்த மேட்ச் ஃபஸ்ட்டு மேட்ச் மாதிரி விட்டுருங்க அப்படின்னு நோ எக்ஸ்கியூசஸ். இந்த மேட்ச் இந்தியா சரியாக விளையாடலை, தோத்துட்டுருக்காங்க. பட் ஹெட்ஸ் ஆஃப் ஜென்சி ஆஸ்திரேலியன்ஸ் சூப்பராக ஆடினாங்க. வீடியோ நிறைவடைகிறது. அடுத்த வீடியோக்கு நான் சந்திக்கிறேன். நாளைக்கே உங்களுக்கான ப்ரிவ்யூ வரும். அடுத்ததாக சிட்னியில் நடக்கப்படக்கூடிய மேட்ச்சுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்த வீடியோக்குள்ள.